வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல டுடேஸ் லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபில போட்ட பார்லி அடையும் அப்புறம் புதினா சட்னியும் புதினா துவையலும் நம்ம பார்க்க போறோம். பார்லி அடை பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஹெல்தியானது. எப்ப பார்த்தாலும் வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு பார்லி கஞ்சி பார்லி சூப் குடிக்கிறதோட ஒரு வித்தியாசமா பார்லி அடை செஞ்சு கொடுக்கலாம். நான் செஞ்சேன், வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் ரொம்ப நாளா புதினா துவையல் கேட்டுட்டே இருந்தீங்க, அதையும் இதோட சேர்த்து பார்க்கலாம். பார்லி பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்ப நல்லது. என்ன பண்றீங்க? மத்தியானம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கருணக்கிழங்கு கட் பண்ணிட்டு கருணக்கிழங்கு வறுவலுக்கு பெசரி நின்றுருக்கேன். மிளகாத்தூள்லாம் போட்டு இதெல்லாம் என்ன வச்சுக்கீங்க? அடைக்கு வானல் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு வந்துடுறேன். இது கொத்தமல்லி தழை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சிறுகீரை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கீரை இன்னைக்கு இந்த தடவை பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு. துவையலுக்கு புதினா, இது கடையலுக்கு பருப்பு, கீரை கடையலுக்கு பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப வானல்ல நம்ம பார்லி சேர்த்துக்கலாங்க. பார்லி சேர்த்துட்டு பார்லியை கொஞ்ச நேரம் நம்ம வறுத்துடலாம். பார்லி அப்படியே வறுத்துட்டே இருக்கும்போதே இங்க குக்கர்ல இப்ப 1 கிளாஸ் பார்லி எடுத்ததுனால 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்பை கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே நடுவில் இதை நம்ம ஒரு வறுத்துட்டே இருக்கலாங்க. இப்ப பாசி பருப்பை நம்ம கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ பருப்பை வேக வச்சிடலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னா கொஞ்சமா எண்ணெய், நல்லெண்ணெய் ஏதாவது சேர்த்துக்குங்க. பருப்பு வேகிறதுக்கு தான் அது. இப்போ ஒரு பொங்கி வரட்டும். பார்லி ஏன் வறுக்கிறோம்னா பார்லி பாத்தீங்கன்னா நமக்கு குழகுழப்பு தன்மை அதிகம், அதனால அடைக்கு நம்ம வறுத்துட்டு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். பார்லி பாத்தீங்கன்னா இப்ப இங்க வறுப்பட்டுருச்சு. பார்லி வறுக்கும் போது பாத்தீங்கன்னா லேசா நமக்கு வறுப்பட்ட வாசனை வரும். நம்ம எடுத்துடலாம். இப்ப பருப்பு நமக்கு ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்ப நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2 ல இருந்து 3 விசில் கொடுத்துடலாங்க. பாசிப்பருப்பு பாத்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமா நல்லா வெந்துடும். இப்ப நமக்கு பார்லி ஆறிடுச்சுங்க. இப்ப ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ரவை பதத்துக்கு உடைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சோண்டு குட்டியோண்டு ரவை பதத்துக்கு நம்ம உடைச்சி எடுத்துக்கணும். இப்ப பார்லிய உடைச்சது நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளவு சேர்த்துக்கணும்? 1 கிளாஸ் பார்லி எடுத்திருந்தேன், அதே கிளாஸ்ல தான் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1.25 கிளாஸ், 1 கிளாஸ் பார்லி எடுத்திருந்தேன், ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. இது நமக்கு கொஞ்ச நேரம் நல்லா ஊறணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பருப்பு வேக வச்சாச்சு. இந்த பக்கம் மதியானம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கீரை கடையலுக்காக பருப்பு வேக போட்டிருக்கேன். இன்னும் வேகணும். பருப்பு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 3 விசில் கொடுத்துருங்க. பருப்பு ஒரு கொதி வந்தாலே 3 விசில் கொடுத்தா பாசி பருப்பு நல்லா அழகா வெந்துடும். இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். இப்ப அடைக்கு நம்ம காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம் இந்த சைஸ்ல ஒரு 2 வெங்காயங்க, பச்சை மிளகா, இதுல பாதி மிளகா தான் நான் போட போறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் இந்த அளவுக்கு ஒரு 10, ஒரு கேரட், இது சுரக்காய் பத்தலைன்னா இன்னொரு 10 திருவிட்டு, பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம்னு வச்சிருக்கேன். திருவி பார்த்துட்டா தான் தெரியும். சுரக்கால இந்த நடுப்பகுதியை நம்ம எடுத்துடலாம். அப்பதான் நமக்கு துருவு வரும், இந்த சத பகுதியை.
அதே மாதிரி பத்தா அதையும் சேர்த்தாதான் சரியா இருக்கும். அதையும் சேர்த்தே நம்ம வந்து திருவிக்கலாங்க. இதுல வந்து எல்லா காயும் இப்ப சொரக்காய் பாத்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே உதவும். அதனால சொரக்காவும் சேர்த்திருக்கேன். கேரட் நம்ம கிட்ட பம்கின் இல்லைனாலும் பரவாயில்ல. அன்னைக்கு நான் வந்து டுடேஸ் லஞ்ச் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பம்கின் சேர்க்காம தான் செஞ்சேன். இன்னைக்கு பம்கின் இருக்கிறதுனால மஞ்சள் பூசணிக்காய் இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நம்ம திருவிக்கலாம். இப்ப கேரட் திருவிட்டேங்க. சொரக்காய் பாத்தீங்கன்னா நான் 2 பத்தையா தான் திருவி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பத்தை காமிச்சல அதே மாதிரி 2 பத்தை. மஞ்சள் பூசணிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த திருவுற நேரம் தான் நமக்கு வந்து இப்ப பார்லியை நான் ஊற வச்சிருந்தேன். உங்ககிட்ட ஊற வச்சுட்டு இவ்வளவு இது திருவி வச்சேன், அவ்வளவுதான். இந்த பருப்பு எடுத்து இந்த பார்லியில சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துடலாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இதால 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நமக்கு காரம் எவ்வளவு வேணுமோ பச்சை மிளகாய் அதனால பாதி தான் சேர்த்தேன் நான். எங்களுக்கு காரம் கொஞ்சம் மைல்டா இருந்தா போதும்ட்டு கம்மியா தான் நான் சேர்த்திருக்கேன் காரம். உங்களுக்கு காரம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குக்கர்ல பருப்பு வேக வச்சு குக்கர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பருப்பு இருக்கிறதுல சேர்த்துட்டு இந்த தண்ணியை இதுலயே சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சிருவோங்க. ஊறட்டும் கலந்துட்டு. இப்ப புதினா துவையலுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா சரியா இருக்கும். நான் வந்து இந்த இவ்வளவு பெரிய கட்டு 2 கட்டு வாங்கி புதினா அது அந்த 2 கட்டுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி. இது ஒரு 100 கிராம் இருக்கும். துவையலுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா பருப்பு அது அந்த மதியானம் லஞ்ச் பாத்தீங்கன்னா பருப்பு வெந்துருச்சு. நமக்கு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்க பருப்பு. இப்ப இஞ்சி வந்து கட் பண்ணின்னு வந்தாச்சுங்க. இப்ப அந்த மானல்ல இஞ்சி சேர்த்துடலாம். இப்ப இஞ்சி வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு இஞ்சி வதக்கினா போதும். நமக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இவ்வளவு இஞ்சி நீங்க வேணானா நீங்க இஞ்சி கொஞ்சம் பாதியா ஆக்கிக்கிங்க. எங்க வீட்டுல இஞ்சி தொகையில சேர்த்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் இஞ்சி கொஞ்சம் கூட தான் சேர்ப்பேன். இதுல நமக்கு வந்து புதினா சேர்த்துக்கலாம். எவ்வளவு புதினா போட்டோம் நம்ம. ஆனா பாருங்க புதினா வதங்கணும்னே நமக்கு ரொம்ப கம்மியாவே ஆயிடும். ஆனா வதக்கும் போது பாத்தீங்கன்னா புதினா வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப துவையலுக்கு பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இது 4 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா காரம் அந்த மிளகாய் கம்மியா இருக்கும். அதே இத மாதிரி மிளகாய் பாத்தீங்கன்னா இந்த மிளகாய் காரம் ஜாஸ்தியா இருக்கும். இருங்க நான் கவர் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த மிளகாய் பாத்தீங்கன்னா ஆந்திரா மிளகாங்க. ரொம்ப காரம் ஜாஸ்தியா இருக்கும். இது 2 போட்டா இது 2 மிளகாய் போட்டாவே காரம் அதிகமா இருக்கும். இப்ப இந்த மிளகாய் பாத்தீங்கன்னா இது ஒரு 4 மிளகாய் போடலாம். காரம் கம்மியா தான் இருக்கும். நான் இன்னைக்கு இதுதான் யூஸ் பண்ண போறேன். இப்ப மிளகாய் வறுத்தாச்சுங்க. நல்லா உப்பி வந்திருப்பாரு. நம்ம மிளகாய் எடுத்துடலாம். இப்ப இந்த மிளகாய் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கீரை கடையிலுக்கு இதுலயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால கீரைக்கு நான் வந்து மிளகாய் வறுத்துக்கிறேன். இப்ப அதுலயே வந்து வடகம் சேர்த்துக்கிறேங்க. வடகம் இல்லைன்னா துவையலுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இந்த வடகம் பாத்தீங்கன்னா இதுல பாதி வடகம் வந்து துவையலுக்கும் பாதி வடகம் வந்து கீரை கடையலுக்கும் சேர்த்துப்பேன். கீரை கடையல் பாத்தீங்கன்னா வடகம் போட்டு தாளிச்சு கீரை கடைஞ்சோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கீரை கடையில் வேணும் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் வீடியோ. இப்ப இதே வானல்ல பாத்தீங்கன்னா கருணக்கிழங்கும் வறுத்துருவேன். ஒரே வானல் எடுத்துட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இப்ப நம்ம துவையலுக்கு இதெல்லாம் ஆற வச்சு எடுத்துட்டு வந்துருக்காங்க. நான் அதுக்குள்ள கீரையை கடைஞ்சி எடுத்துட்டு வந்து வச்சிடுறேன். இது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம துவையலுக்கு கொஞ்சமா புளி ஊற வச்சுட்டு வந்துடலாம். இப்ப புளி பாத்தீங்கன்னா
புளி வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்துக்கலாம், துவையலுக்கு சரியா இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஊற வச்சிருவாங்க. அது ஆறதுக்குள்ள புளி ஊறிடும் நமக்கு. இப்ப நல்லா புதினாலாம் ஆறிடுச்சுங்க. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கீரையும் கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். கீரை கடையில முடிஞ்சிருச்சு. ரசத்துக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரசம் தாளிக்கலாம்னா புதினா துவையல் அரைச்சிடலாம். தேவையான அளவுக்கு துவையலுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுல தேங்காய் சேர்க்காமையும் நம்ம அரைக்கலாம், தேங்காய் சேர்த்தும் அரைக்கலாம். இன்னைக்கு நான் தேங்காய் சேர்க்க போறேன். தேங்காய் உடைச்சுன்னா இந்த மாதிரி திருவி எடுத்து, இப்பதான் உடைச்சு திருவி எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இப்ப நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அந்த புளியை சேர்த்துடலாம். நடுவில் தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இப்ப நான் வடகம் வந்து பாதி வடகம் பொரிஞ்சது இல்லைங்க, அது வந்து பாதி கீரைக்கு சேர்த்துட்டு மீதி இதுல சேர்த்துடுறேன். இதுல சேர்த்துட்டு அப்படியே சும்மா ஒரு ஓட்டி அப்படியே எடுத்துடணும். உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. வடகம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். வடகத்தோடைய லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்ப வடகம் சேர்த்து ஒரு ஓட்டியாச்சு. இப்ப அதே வாணல்ல பாத்தீங்கன்னா துவையல் இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். துவையல் வந்து வதக்காம தேங்காய் சேர்த்ததுனால வதக்கணும். அப்படி வதக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு காலி பண்ணிடணும். இப்ப நான் வதக்கிறதுனால இதை 2 நாளைக்கு வெளியில வச்சிருக்கலாம். ஒரு 4-5 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நம்ம வேணும்ன்ற போது சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேங்க. மிக்சியை கழுவிட்டு இந்த தண்ணி அதுல சேர்த்துடலாம். இப்ப இதுல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். துவையல் பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும். இது பாத்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேம்ல அப்படியே எண்ணெயை ஊத்தி அப்படியே கொஞ்ச நேரம் நமக்கு வதங்கினே இருக்கட்டும். அதுக்குள்ள தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். பச்சை மிளகாய் போட்டு வச்சிருக்கேன். துவையல் நல்லா சுருண்டு வந்து பாருங்க. நம்ம விட்ட எண்ணெய் வந்து நமக்கு மேலே எழுந்து வரும். இந்த அளவுக்கு இருக்கும். இப்படி வதக்கி வச்சோம்னா நமக்கு துவையல் வீணா போகாது. 2 நாளைக்கு வெளியில வச்சிருந்தாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா தயிர் சாப்பிட்டுக்கலாம். சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த துவையல். இந்த வானல்ல இந்த சாதம் ரோவன் போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. இப்ப துவையல் நம்ம எடுத்துடலாம். இப்ப அடைய பார்க்கலாங்க. இப்ப இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சமா ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை அப்படியே கசக்கி போட்டுருங்க. கசக்கி போட்டு நல்லா வாசனையா இருக்கும். அதுக்குதான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு கூட இந்த மாதிரி நம்ம ஊற வச்சிடலாம். இல்ல வெறும் பார்லி கூட நீங்க தனியா ஊற வைக்கிறதுனால ஊற வைக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னும் சேர்ந்த போலவே கலந்து வச்சுட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கு மேல ஊறினாலும் ஒன்னும் தப்பு இல்லை. எவ்வளவு நேரம் ஊறினாலும் நல்லா தான் இருக்கும். 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், 1.5 மணி நேரம். அன்னைக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் அடையில நான் எந்த மாவுமே சேர்க்கலன்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு அடை ஊத்தும் போது மாவு சேர்க்காம தான் ஊத்தி உங்ககிட்ட காமிச்சேன். இப்ப 1 டேபிள் ஸ்பூன், இந்த டேபிள் ஸ்பூனால 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போதும். ஏன்னா நமக்கு ரொம்ப வளவலன்னு அடை இருந்துச்சு, கொஞ்சம் சாஃப்டா அடை இருந்துச்சுன்றதுனால கொஞ்சம் நமக்கு ஒரு திருப்பறதுக்கு பயம் இல்லாம திருப்பலாம். அதுக்காக கொஞ்சம் சேர்த்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு அரிசி மாவு சேர்த்தோன்னே நமக்கு. உங்களுக்கு வேணாம்னா நீங்க சேர்க்காதீங்க. இப்ப தோசைக்கல் ஸ்டவ்ல வச்சாச்சு. நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சிக்கலாம். இந்த அடை தோசை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. தவளை டேஸ்ட்ல இருக்கும். இப்ப சுத்தி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா இது செக்கிலாட்டின கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நான். குழந்தைங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா நெய் கூட சேர்த்து கொடுங்க, சூப்பரா இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல நமக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்ப நமக்கு அடை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் 2 பக்கமும் அடை நமக்கு நல்லா வெந்துருச்சு.
இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா பார்லி அடை. இப்ப புதினா துவையல் வச்சிடலாங்க. கொஞ்சோண்டு அடை பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. துவையோட சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கு. இதுல நிறைய நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்திருக்கோம், அதனால ரொம்ப ஹெல்த்தியா இருந்து குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். பருப்பு வேற சேர்த்திருக்கோம். எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஃபுட்டா நல்ல ஒரு காய்கறி, பருப்பு, பார்லி எல்லாமே. பார்லி பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்ப நல்லது. அதனால எப்பயும் நம்ம சூப் எல்லாம் குடிக்கிறதுக்கு பதில் இதை மாதிரி வெரைட்டியா செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அடை மாதிரி செஞ்சு கொடுத்தா நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.